இப்போவுமே கடைகளில் போய் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளவு சுகாதாரம் இல்லை. அதுவும் போக தர்பூசணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து பெரிய நீளமான ஊசியில் டை இன்ஜெக்ட் பண்ணிடுறான். கலர் கொடுக்கக்கூடிய டை இன்ஜெக்ட் பண்ண செக்கச்சவேல்னு இருக்கும். கட் பண்ணி வச்சா செக்கச்சவேல்னு இருக்கும். எப்போவுமே தர்பூசணி அப்படி செக்கச்சவேல்னு இருக்காது. ஒரு 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 சிவப்பு கலர் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உடைய கொஞ்சம் அந்த வெள்ளை கலரும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். செக்கச்சவேல்னு இருக்கும். அப்படின்னாலே அது டேஞ்சர்னு அர்த்தம். அது வந்து கெமிக்கல் உள்ளே போச்சுனாலே இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் உணவு குழாய் எல்லாத்தையும் புண்ணாக்கிடும். அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி பார்த்து அது நம்ம வாங்கவும் முடியாது. அது கொஞ்சம் பிரட்டி பார்த்தா தெரியும், ஊசி போட்ட இடங்கள் சில இடங்கள் தெரியும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இப்போ கட் பண்ணும்போது செக்கச்சபையல்னு இருக்குன்னா நீங்கள் நேராக திருப்பி கொண்டு போயிருங்க. அல்லது ஃபுட்டு இன்ஸ்பெக்டர் யாராவது நம்பர் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த கடையில் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் போக நீங்கள் எல்லா ஜூஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான்ல, அது தர்பூசணி, வாழைப்பழம், அந்த பழம் இந்த பழம்னு எல்லாம் ஒரு மிக்சராக கொடுக்கும்போது கலரிங் ஏஜென்ட் விடுவான். நீங்கள் சொல்கிற மாதிரி பல கலரில் இருக்கும், அது கெமிக்கல். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அதுக்கு ஒரு ஸ்மெல்லு விட்டுக்குவான், அப்படியே மணக்கிற மாதிரி, ஆஹா பிரமாதமாக இருக்க நீ அது வேறு கெமிக்கல். அதுவும் போக ஐஸ் அள்ளி உள்ளே போட்டுருவான். சில்லனி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐஸ் அள்ளி போட்டுருவான். ஐஸ் எந்த தண்ணியில் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியும். எங்கேயோ மோசமான தண்ணி, அது ஐஸான பிறகு அதில் எந்த கலரில் முதல்ல தண்ணி இருந்துன்னு எவனுக்கும் தெரியுமா? கிடையாது, வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வெளியில் ஜூஸ் குடிக்கும்போது டேஞ்சர். ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு 2 கடலை மிட்டாய் வாங்கி ஒதுக்கிட்டு போயிட்டே வரணும், தண்ணியை குடிச்சிட்டு போயிடணும். பழம் வேணுமா வீட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வெட்டுங்க. தர்பூசணி ரொம்ப டேஞ்சரஸாக இப்போ இருக்குது. அந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி, கலரிங் ஏஜென்ட் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அது ரொம்ப டேஞ்சர். அதனால் செக்கச்சவையல்னு இருந்தால் நீங்கள் அதை தொடவே கூடாது. நீங்கள் ஒரு துணியோ அல்லது ஒரு பிளாட்டிங் பேப்பர், சும்மா ஒரு சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பரையோ அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தெரியும் கலர், அது தெரிஞ்சிடும், கெமிக்கல் தெரிஞ்சிடும். அதனால் அது ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுங்க, அதில் கலர் வந்துடும், அந்த மை வந்துடும். அதனால் அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன பொழப்பு இதெல்லாம். அந்த கலர் வந்தவுடனே இவருக்கு வியாபாரம் போயிடப்போதாக்கும், வியாபாரம் வந்துடுதாக்கும். அது மனிதனை பற்றி நினைக்காமல், மனிதாபிமானம் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்க. பழங்களுங்கிறது எவ்வளவு தேவையானது, அத்தியாவசியமானது, எல்லாருக்கும் தேவையானது, குழந்தைகளுக்கு கூட கொடுப்போம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறமேங்கிற அந்த இதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் வெளியில் எங்கேயும் குடிக்காதீங்க, அவ்வளோ பாதுகாப்பு இல்லை, நல்லதும் இல்லை. நான் சொன்னது கலரிங் ஏஜென்ட்டு, ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு, இதெல்லாம் கெமிக்கல் போடுறானுங்க. சீனி அள்ளி உள்ளே போட்டுருவான், அப்புறம் ஐஸையும் அள்ளி உள்ளே போட்டுருவான், எல்லாம் டேஞ்சர். வெளியில் எங்கேயும் ஐஸ் போடாமல் ஜூஸ் கொடு அப்படின்னு கேட்டால் கூட அவன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முந்தின கஸ்டமருக்கு வந்து ஐஸ் போட்டு கொடுத்துருப்பான். அப்போ அதில் கண்டாமினேஷன் இருக்கும், அந்த தண்ணி அதில் இருக்கும், கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கும் கொஞ்சம். அதுவே போதும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது. அதனால் பாதுகாப்பு இல்லாத ஒரு வியாபாரம் தான் அந்த ஜூஸ் வியாபாரம். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து பழங்களை ஜூஸ் போட்டுங்க, ஒன்று ஜூஸாக குடிக்கணுன்னா அந்த பழங்களாக சாப்பிட்றது தான் நல்லது. பல் இருக்கவங்க, பல் இல்லாத ஆட்களுக்கு ஜூஸாக கொடுங்க, அல்லது நோயாளிக்கு ஜூஸாக கொடுங்க. சாதாரணமாக இருக்கவங்க பல்லை பயன்படுத்துங்க, இல்லைங்களா? அது பல்லுக்கும் நல்லது, ஈருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, அவ்வளோதான், வயிற்றுக்கும் நல்லது.